டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஜுவாலஜி விலங்கியலில் பாடம் 2 மனிதர்களில் இனப்பெருக்கம் ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் புக் பேக் 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கேன். கொஷின் நம்பர் 1 ஃபார் யூ. ஸ்பெர்மியோஜெனசிஸ் மற்றும் ஸ்பெர்மெட்டோஜெனசிஸ் வேறுபடுத்துக. ஸ்பெர்மியோஜெனசிஸ்னால் ஸ்பெர்மாட்டிடுகள், அதாவது செயல்படாத விந்து, முதிர்ந்த முழுமையான விந்து செல்லாக மாறக்கூடிய ஒரு நிகழ்வு அல்லது செயல். அதை தான் ஸ்பெர்மியோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவாள். செயல்படாத விந்து செயல்படும் விந்துவாக மாறுதல், அல்லது ஸ்பெர்மாட்டிட் முதிர்ந்த முழுமையான விந்து செல்லாக மாறுதல். அப்போ ஸ்பெர்மெட்டோஜெனசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? விந்தகத்தின் உட்புறத்தே உள்ள விந்தக நுண்குழல்களில் வரிசையாக நடைபெறும் செயல்களினால் விந்துக்கள் உற்பத்தி செய்யப்படுதல் ஸ்பெர்மெட்டோஜெனசிஸ் என்று அழைக்கப்படும். ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லணும்னா, விந்தக நுண்குழல்களில் விந்து தாய் செல்லிலிருந்து விந்துக்கள் குன்றல் பகுப்பிற்கு பின் உற்பத்தி செய்யப்படும் நிகழ்வு. ஏன்னா டிப்ளாய்டு ஹாப்ளாய்டா, இருமயம் ஒருமயமாக மாறக்கூடிய ஒரு நிகழ்வு. இன்னும் ரொம்ப கரெக்டாக சொல்லணும்னா, விந்தகத்தில் விந்து நுண்குழல்களில் காணப்படும் இருமய நிலையில் உள்ள விந்து தாய் செல் குன்றல் பகுப்பில் ஈடுபட்டு ஒருமய நிலையில் உள்ள செயல்படாத விந்து ஸ்பெர்மாட்டிட்டினை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்விற்கு ஸ்பெர்மெட்டோஜெனசிஸ் என்று பெயர். விந்தகத்தில் விந்து நுண்குழல், அதில் விந்து தாய் செல் இருக்கும், அதில் குன்றல் பகுப்பு நடைபெறும். அந்த குன்றல் பகுப்பு நடைபெற்ற பின்னர் செயல்படாத விந்து ஸ்பெர்மாட்டிட் உருவாகக்கூடிய ஒரு நிகழ்விற்கு ஸ்பெர்மெட்டோஜெனசிஸ் என்று பெயர். தேங்க்ஸ் a lot ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். விலங்கியலில் மனித இனப்பெருக்கம் ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் 2 மார்க் 3 மார்க் கொஷின் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. புதிதாக பிறந்த ஆண் மற்றும் பெண் குழந்தைகளில் கருவளர்ச்சியின் என் நிலையில் இனசெல் உருவாக்கம் நிகழ்கிறது. அதாவது மேல் ஃபீமேலில் எப்போ கேமிட் ஃபார்மேஷன் நடக்கிறதுன்னு கேட்டிருக்கான். பெண் குழந்தைகளில் இனசெல் உருவாக்கம் கருவளர்ச்சி காலத்திலேயே தொடங்குகிறது. அதாவது அம்மாவோட வயத்தில் பெண் குழந்தை இருக்கின்ற சமயத்தில் அந்த கருவில் இருக்கக்கூடிய அண்டகம், ஃபீட்டல் ஓவரி இருக்குது பாருங்களேன், அந்த ஃபீட்டல் ஓவரியிலே உங்களுக்கு என்னாகும்? இனசெல் உருவாக்கம் என்பது ஆரம்பமாகும். ஆண் குழந்தைகளில் மேல் இனசெல் உருவாக்கம் கருவளர்ச்சி நிலையில் ஏற்படுவதில்லை. அதாவது அம்மா வயத்தில் எம்ப்ரியோவாக இருக்கிற சமயத்தில் அது நடக்காது. பருவமடையும் வயதில்தான் தொடங்குகிறது. அப்போ ஃபீமேலை பொறுத்தவரை அம்மா வயத்தில் பெண் குழந்தை இருக்கின்ற சமயத்தில் அந்த ஃபீட்டல் ஓவரி என்று அழைக்கப்படுகின்ற கருவில் காணப்படுகின்ற அண்டகத்திலேயே இனசெல் உருவாக்கத்திற்கான பேசிக் திங்ஸ், அடிப்படை நிகழ்வுகள் துவங்கிவிடும். பட் மேலே எடுத்துட்டோன்னா ஆண்களில் கேமிட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது பியூபர்ட்டின்னு சொல்லுவோம், ப்ராசஸ் ஆஃப் செக்ஷுவல் மெச்சூரிட்டி, பருவமடைதல். அந்த பருவமடையும் சமயத்தில் தான் ஆரம்பமாகும். தேங்க்ஸ் a lot ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஜுவாலஜி விலங்கியலில் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் மனித இனப்பெருக்கத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. விரிவாக்கம் தருக. அப்ரிவேஷன் FSH ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அதாவது நுண்பை செல் தூண்டும் ஹார்மோன்னு பேர். LH லியூட்டினைசிங் ஹார்மோன். HCG ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ரோபின்ஸ், மனித கோரியானிக் கொனடோட்ரோபின். HPL ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன். ஸோ இந்த 4 ஹார்மோன் அப்ரிவேஷன் கேட்டிருக்கா. FSH, LH, HCG, HPLன்னு கேட்பான். அப்போ நீங்கள் இதை எழுதணும். ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் FSH, அதுக்கு தான் நுண்பை செல் தூண்டும் ஹார்மோன்னு பேர். LH லியூட்டினைசிங் ஹார்மோன். HCG மனித கோரியானிக் கொனடோட்ரோபின், ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ரோபின். HPL
மனித பிளாசென்டல் லாக்டோஜன், ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன் பேர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி விலங்கியல்ல ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், மனிதர்களில் இனப்பெருக்கம், புக் பேக் 2 மார்க் கொஷின் 3 மார்க் கொஷின் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. மனிதரில் பல விந்துசல் கருவுறுதல் எவ்விதம் தடுக்கப்படுகிறது? பாலிஸ்பெர்மி அப்படின்னு வார்த்தை இதில் சொல்லுவாள். அதாவது ஒரு விந்தணு ஒரு அண்டத்துடன் சேர்ந்து ஜைகோட் ஃபார்ம் ஆனும். ஆண்களிடமிருந்து லட்சக்கணக்கான விந்தணுக்கள் வெளியேற்றப்படும். ஒரே ஒரு விந்தணு மட்டும்தான் அண்டத்தோடு சேரும். அப்போ பல விந்துக்கள் ஒரு அண்டத்துடன் சேருவதை எவ்வாறு தடுக்கலாம்? அதான் கேள்வி. பல விந்தணுக்கள் ஒரு அண்டத்துடன் இணைவதை எது தடுக்கிறது? அதான் பல விந்துசல் கருவுறுதல்னு சொல்கிறான். இந்த பல விந்துசல் கருவுறுதல் நடைபெறாமல் தடுப்பதில் கருவுறுதல் படலம் முக்கிய பங்கினை வகிக்கிறது. இந்த டயக்ராமை பாருங்கள். ஒரு விந்தணுவின் தலைப்பகுதி, அதாவது தலைப்பகுதியில் இருக்க உட்கரு அண்டத்தின் உள்ளே நுழைந்த பிறகு இதன் சைட்டோபிளாசத்தில், அதாவது அண்டத்தின் சைட்டோபிளாசத்திலே கார்டிக்கல் துகள்கள் காணப்படும். அந்த கார்டிக்கல் துகள்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த விட்டலின் மெம்பரேனோடு சேர்ந்து கருவுறுதல் படலத்தை ஏற்படுத்தும். அப்போ அது திக்காக மாறினதுனால பிற விந்தணுக்கள் உள்ளே நுழைய இயலாது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, கருவுறுதல் படல உருவாக்கத்தின் மூலம் பல விந்துசல் கருவுறுதல் தடுக்கப்படுகிறது. இந்த கருவுறுதல் படலம் எவ்வாறு உருவாகிறது? கருவுறுதல் நிகழ்ந்தவுடன், அதாவது ஒரு விந்தணு ஒரு அண்டத்துடன் இணைந்த பிறகு அல்லது ஒரு விந்தணு நுழைந்த பிறகு அண்டத்தின் சைட்டோபிளாசத்தில் காணப்படும் கார்டிக்கல் துகள்கள் அண்டத்தை சுற்றி கருவுறுதல் படலத்தை ஏற்படுத்தும். இந்த கருவுறுதல் படலம் ஏற்பட்டால் பிற விந்தணுக்கள் உள்ளே நுழைய இயலாது. இதான் இதுக்கான ஆன்சர். தேங்க்ஸ் அலாட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த டயக்ராமை பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்கன்னா யூ அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ். தேங்க்யூ. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஜுவாலஜி விலங்கியல்ல மனித இனப்பெருக்கம் அந்த பாடத்தில் புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. சீம்பால் என்றால் என்ன? அதன் முக்கியத்துவம் யாது? சீம்பால்னால் கொலஸ்ட்ரம்னு சொல்லுவாள். குழந்தை பிறந்ததிலிருந்து சில நாட்களுக்கு பால் சுரப்பிகளால் சுரக்கப்படும் மஞ்சள் நிற திரவம் சீம்பால் ஆகும். அதாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அம்மாவோட பால் சுரப்பிகளில் சுரக்கப்படுகின்ற ஒரு திரவம், இதை கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாள். இதில் லாக்டோஸ் குறைந்த அளவிலும் புரதம், வைட்டமின் ஏ மற்றும் தாது உப்புக்கள் அதிக அளவிலும் காணப்படுகிறது. அப்போ லாக்டோஸ் கம்மினா சுகர் கம்மி, புரோட்டீன் ஜாஸ்தி இருக்கும், வைட்டமின்ஸ் அண்ட் மினரல் ஜாஸ்தி இருக்கும். ரொம்ப முக்கியம், சீம்பாலில் கொழுப்பு கிடையாது, ஃபேட் இருக்காது. அதை தவிர சீம்பாலில் அதிக அளவு இம்யூனோகுளோபுலின் ஏ வகை எதிர்ப்பொருட்கள் காணப்படுகின்றன. ஆன்டிபாடின்னு சொல்லுவாள். பி லிம்போசைட்டுகள் சுரக்கக்கூடிய ஒன்றும், அதில் இம்யூனோகுளோபுலின் ஆல்ஃபா என்று அழைக்கப்படுகின்ற IgA-வானது அதிகமாக காணப்படும். IgA ஆன்டிபாடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தான் எதிர்ப்பொருள்னு கொடுத்துருக்கேன். இந்த IgA என்ன பண்ணுன்னா, குழந்தையின் உணவு பாதையில் ஏற்படும் பாக்டீரிய தொற்றை தடுப்பதற்கு பயன்படுகிறது. அதாவது குழந்தையோட டைஜஸ்டிவ் ட்ராக்டில், உணவு பாதையில் எந்த ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் வராமல் தடுக்க உதவுகிறது. அதை தவிர இந்த சீம்பால் எளிதில் செரிக்கக்கூடியது, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அனைத்து வித ஊட்டச்சத்து பொருட்களையும், நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ த பெஸ்ட் ஒன் அப்படின்னு சீம்பால் சொல்லுவாள். அப்போ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இம்யூனோகுளோபுலின் ஆல்ஃபா என்று அழைக்கப்படுகின்ற ஆன்டிபாடி இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். லாக்டோஸ் கம்மியாக இருக்குங்கிறது முக்கியம். கொழுப்பு கிடையாது என்பது முக்கியம். ஸோ இந்த சீம்பால் கொலஸ்ட்ரம்ங்கிறது லாக்டேட்டிங் மெமரி கிளாண்ட் என்று அழைக்கப்படுகின்ற பால் சுரப்பிகளால் சுரக்கப்படுகின்ற ஒரு திரவம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேங்க்ஸ் a lot. Have a great day, students. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மனித இனப்பெருக்கத்தில் புக் பேக் 2 மார்க் 3 மார்க் கொஷின் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. தாய் சேய் இணைப்பு திசு ஒரு நாளமில்லா சுரப்பி திசு என்பதனை நியாயப்படுத்துக. நாளமில்லா சுரப்பினா எண்டோக்ரைன் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாள்.
தாய்சேய் இணைப்பு திசுவானது மனித கோரியானிக் கொனாடோட்ரோபின், மனித பிளாசென்டல் லாக்டோஜன், ஈஸ்ட்ரோஜன், புரொஜெஸ்டரான் மற்றும் ரிலாக்சின் போன்ற கருவளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பல ஹார்மோன்களை சுரக்கிறது. அப்போ இந்த ஹார்மோன்களை சுரப்பதன் காரணமாகத்தான் இதனை நாளமில்லா சுரப்பி திசு என்று அழைக்கிறோம். அப்போ ஹார்மோனை செக்ரீட் பண்ணுறதுனால டைம் பீயிங் தற்காலிகமாக இது ஹார்மோன்களை சுரப்பதால் இதனை நாளமில்லா சுரப்பி திசு என்று அழைக்கலாம். ஹார்மோன் பேர் மறந்துடாதீங்க. மனித கோரியானிக் கொனாடோட்ரோபின், ஹியூமன் கோரியானிக் கொனாடோட்ரோபின், மனித பிளாசென்டல் லாக்டோஜன், ஈஸ்ட்ரோஜன், புரொஜெஸ்டரான் மற்றும் ரிலாக்சின் அப்படிங்கிற ஹார்மோனை இது செக்ரீட் பண்ணுறது. எனவே இது நம்ம நாளமில்லா சுரப்பி தொகுப்பு என்று அழைக்கலாம். தேங்க்யூ. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி, ஜுவாலஜி, விலங்கியல்ல மனித இனப்பெருக்கம், ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. முதிர்ந்த விந்தணுவின் படம் வரைந்து பாகங்களை குறி. கீழே பென்சில் ட்ராயிங் கொடுத்துருக்கேன், மேலே ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். அந்த மேலே ஃபோட்டோ இருக்குது, அதை பாருங்கள். விந்தணுவை அமைப்பு எடுத்துட்டேன்னா அதில் 3 பாகம் இருக்கும். தலை, நடுப்பகுதி மற்றும் வால் என்று அழைக்கப்படுகின்ற 3 பாகங்கள் காணப்படும். இந்த தலையும் நடுப்பகுதியும் ஒரு சின்ன கழுத்து கனெக்ட் பண்ணும். இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். தலைப்பகுதியில் அக்ரோசோம் மற்றும் உட்கருவானது காணப்படும். கீழே இருக்க டயக்ராமை பாருங்க, அதில் தெரியும் பென்சில் டயக்ராம். ஆக்ரோசோம் மற்றும் நியூக்ளியஸ். இந்த ஆக்ரோசோம் என்ன பண்ணுன்னா ஒரு நொதியை சுரக்கும். ஹயாலுரோனிடேஸ்னு பேர். கருவுறுதல் நடைபெறுகின்ற சமயத்தில் அண்ட சவ்வினை கரைக்க உதவும். நடுப்பகுதியை எடுத்துக்கொண்டோம் என்றால் நடுப்பகுதியில் மோஸ்ட்லி என்ன இருக்கும்னா அண்மை சென்ட்ரியோல், சேமை சென்ட்ரியோல் இருக்கும். நடுவில் அச்சு இழை இருக்கும். சைடில் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். இதுதான் விந்தணுவிற்கு தேவையான ஆற்றலை ஏடிபியாக வழங்குகின்ற பணியினை செய்யும். கடைசியில் வால் பகுதியானது காணப்படும். இதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தலை, நடுப்பகுதி, வால். தலைப்பகுதியில் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஆக்ரோசோம் மற்றும் உட்கரு. தலையும் நடுப்பகுதியும் கழுத்து கனெக்ட் பண்ண சின்னதாக இருக்கும். நடுப்பகுதியில் அண்மை சென்ட்ரியோல், சேமை சென்ட்ரியோல், ரொம்ப முக்கியமாக மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். இதுதான் ஆற்றலை ஏடிபியாக தரும். அப்புறம் வால் பகுதி, இது இடப்பெயர்ச்சிக்கு உதவும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மனித இனப்பெருக்கம் அந்த பாடத்தில் புக் பேக் கொஷின்ஸை பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. இன்ஹிபின் என்றால் என்ன? அதன் பணிகள் யாவை? இன்ஹிபின் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோனை யார் செக்ரீட் பண்ணுவா? செர்டோலி செல்கள். அதனுடைய பணி என்ன? விந்தணுவாக்கம் நடைபெறும் பொழுது, அதாவது விந்து உருவாக்கம் நடைபெறுகின்ற சமயத்தில் எதிர்மறை பின்னூட்ட கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுகின்றன. நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம்னு சொல்லுவோம். அதாவது கம்மியான உற்பத்தி ஜாஸ்தியாக்கும், ஜாஸ்தியான அதை கம்மியாக்கும். இது மாதிரி நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம்ங்கிறத நம்ம 11th ஸ்டாண்டர்டில் பிட்யூட்டரி கிளாண்டு படிக்கிற சமயத்தில், பிட்யூட்டரி சுரப்பி படிக்கிறப்போ பார்த்துருப்பேன். அதேமாதிரி இங்கே இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் எதிர்மறை பின்னூட்ட கட்டுப்பாட்டை மேற்கொள்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். அப்போ இன்ஹிபின்கிறது ஹார்மோன். அதை யார் செக்ரேட் பண்ணுவா? செர்டோலி செல். அதனுடைய பணி என்ன? விந்தணு உருவாக்கம் அல்லது விந்தணுவாக்கம் நடைபெறும் சமயத்தில் என்ன பண்ணும்? எதிர்மறை பின்னூட்ட கட்டுப்பாட்டை மேற்கொள்ளும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். விலங்கியலில் பாடம் 2 மனித இனப்பெருக்கத்தில் புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. விந்தக அமைவிடத்தின் முக்கியத்துவத்தை குறிப்பிடு அப்படின்னு கேட்டிருக்கான். நமக்கு தெரியும், விந்தகம் என்பது நம்முடைய உடலின் வெளிப்புறத்தே, வயிற்றறையின் வெளிப்புறத்தே விதை பையில் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படிங்கிறது தான் கொஷின். நம்ம இயல்பான மனித உடல் வெப்பத்தில் வீரியமான விந்தணுக்களை உற்பத்தி செய்ய இயலாது. அப்போ நம்ம இயல்பான உடல் வெப்பநிலை எவ்வளோ? 37 டிகிரி செல்சியஸ், 37 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஆனால் நம்மளுடைய விந்தகமானது
வயிற்றறையின் வெளியிலே விதைப்பையில் அமைந்திருக்கிறது. அப்போ உடம்புக்கு வெளியில் இருக்கிறதுனால நம்ம உடல் வெப்பநிலையை விட 2 டிகிரி செல்சியஸ்லேருந்து 3 டிகிரி செல்சியஸ் அங்கே விதைப்பையில் காணப்படுகின்ற விந்தகங்களில் வெப்பநிலையானது குறைவாக இருக்கும். இதுதான் வீரியமான விந்தணுக்களை உற்பத்தி செய்ய உதவுகிறது. நம்ம பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கோங்க. அதில் வீரியமான விந்தணுக்களை உற்பத்தி செய்ய இயலாது. நம்ம வயிற்றறையின் வெளிப்புறத்தை என்ன இருக்கிறது? விதைப்பை. அந்த விதைப்பையில் உள்ளதான் யார் இருக்காங்க? விந்தகம். அங்கே டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும்? 2 டிகிரி செல்சியஸ் டு 3 டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்கும். இது விந்து உற்பத்திக்கு உகந்த வெப்பநிலை. தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். விலங்கியல் பாடம் 2 மனித இனப்பெருக்கத்தில் புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. விந்து திரவத்தில் அடங்கியுள்ள பொருட்கள் யாவை? அடங்கியுள்ள பொருட்களை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி விந்து திரவம்னா என்ன? விந்து பைகள், ப்ராஸ்டேட் சுரப்பி மற்றும் பல்போ யுரீத்ரல் சுரப்பிகளிலிருந்து சுரக்கும் சுரப்பு பொருள் மற்றும் விந்துக்கள் ஆகியவற்றை கொண்ட பால் போன்ற வெண்மை நிற திரவத்திற்கே விந்து திரவம் என்று பெயர். அப்போ விந்து திரவம் அப்படின்னா அதில் என்ன இருக்கும்? சுரப்பிகளில் சுரக்கும் சுரப்பு பொருட்கள் மற்றும் விந்துக்கள் இருக்கும். சுரப்பினா எந்த சுரப்பி சுரக்கிறது? விந்து பைகள், ப்ராஸ்டேட் சுரப்பி மற்றும் பல்போ யுரீத்ரல் சுரப்பி சில பொருட்களை சுரக்கும். அதோட விந்துவை சேர்த்தோன்னா அதுக்கு தான் விந்து திரவம்னு பேர். இது வெண்மை நிறத்தில் காணப்படும். விந்து பைகள் என்ன பண்ணுறது? இதை தவிர செமினல் பிளாஸ்மா என்கின்ற ஒரு திரவத்தை சுரக்கும். இந்த விந்து பைகளில் சுரக்கப்படுகின்ற செமினல் பிளாஸ்மா இருக்கு பாருங்களே, அதில் என்னென்ன இருக்கும்? ஃப்ரக்டோஸ், அஸ்கார்பிக் அமிலம், பிராஸ்டோகிளாண்டின்கள் மற்றும் விந்து திரவத்தை உறைய வைக்கும் நொதியான வெசிகுலேஸ் போன்றவை காணப்படும். அப்போ அந்த பிளாஸ்மா இருக்கு பாருங்களே, செமினல் பிளாஸ்மாவில் என்ன இருக்கும் அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்கு. நெக்ஸ்ட் என்ன? பல்போ யுரீத்ரல் சுரப்பி சொன்னோம் பாருங்களே, அது ஒரு வழவழப்பான உயவு பொருளை சுரக்கும். ப்ராஸ்டேட் இருக்கு பாருங்களே, சிட்ரேட் அப்படிங்கிற அடக்கிய நொதிகளையும் ப்ராஸ்டேட் சுரப்பிக்கு உரிய குறிப்பிட்ட ஆன்டிஜன்கள் மற்றும் லேசான அமிலத்தன்மை கொண்ட திரவத்தினை சுரக்கும். நம்மளுக்கு கொஷின் என்ன? அடங்கியுள்ள பொருட்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடங்கியுள்ள பொருள் என்ன? சுரப்பு பொருள் மற்றும் விந்துக்கள். இது ரெண்டு சேர்ந்து என்ன கலரில் இருக்கும்? பால் போன்ற வெண்மை நிறத்தில் காணப்படும். இதில் விந்துப்பை தான் சுரக்கும்னு சில பொருள். விந்துப்பை எதை சுரக்கும்? செமினல் பிளாஸ்மாவை சுரக்கும். அந்த செமினல் பிளாஸ்மாவில் என்ன இருக்கும்? ஃப்ரக்டோஸ், அஸ்கார்பிக் ஆசிட், பிராஸ்டோகிளாண்டின் மற்றும் விந்து திரவத்தை உறைய வைக்கும் நொதியான வெசிகுலேஸ் அதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராஸ்டேட் இருக்கு பாருங்களே, அதில் சுரக்கக்கூடிய சுரப்பில் சிட்ரேட் இருக்கும், சில ஆன்டிஜன் இருக்கும். பல்போ யுரீத்ரல் என்ன பண்ணும்? உயவு பொருளை சுரக்கும். இது எல்லாத்தையும் கலெக்டிவாக நம்ம சொல்கிறப்ப தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா விந்து திரவம்னு சொல்லியிருக்கோம். ஓகே, தேங்க்ஸ் அ லாட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். விலங்கியல்ல பாடம் 2 மனித இனப்பெருக்கத்தில் புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. இனசெல் உருவாக்கம் வரையறு கேமிட்டோஜெனசிஸ்னு சொல்லுவாள். பாலின பெருக்க உயிரிகளில் முதல் நிலை பாலுறுப்புகளிலிருந்து விந்துக்களும் அண்ட செல்லும் உருவாகும் நிகழ்வு இனசெல் உருவாக்கம் என்று அழைக்கப்படும். ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, விந்தகத்திலிருந்து விந்துக்களும் அண்டகத்திலிருந்து அண்டமும் உருவாகக்கூடிய ஒரு நிகழ்வு இனசெல் உருவாக்கம் என்று அழைக்கப்படும். விந்தகம் என்பது ஆணின பெருக்க உறுப்பு, அதிலிருந்து விந்து ஃபார்ம் ஆகுது. அண்டகம் என்பது பெண்ணின பெருக்க உறுப்பு, அதிலிருந்து பெண் இனசெல் அண்டம் உருவாதல். இதுதான் இனசெல் உருவாக்கம் என்று அழைப்பர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.